இந்த சமூகத்தில் சொன்னால் அது நம்மளை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்கன்ற காரணத்தினால நிறைய பேர் ஜுரம் விட்டு விட்டு வர்றது, சாயங்காலம்னா ஜுரம் வருது, நாள்பட்ட ஜுரமாக இருக்கும். சாப்பாடும் ரெஸ்ட்டும் நல்லா இருந்தாலே பாதி நாள் குறைஞ்சிடும். இந்த 2 ஏஜ் குரூப்பில் வந்து டிபி வந்து ஒன்றும் அதிகமாக பார்க்கலாம். கண்டிப்பாக 6 மாதம் அந்த மாத்திரை எடுக்கிறது வந்து மிக மிக அவசியம். அந்த மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டா தான் அவங்க உயிரையே காப்பாற்றிக்க முடியும். ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 24ஆம் தேதி உலக டிபி தினமாக கொண்டாடப்படுது. இந்த சமயத்துல டிபி எப்படி உருவாகுது, அதனால என்ன மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படும், அதை சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நம்ம கூட பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் தேவநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ அந்த டிபியை பற்றி பேசினோன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்குறது, இன்னும் டிபி இருக்கா, அதெல்லாம் முன்னாடி தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜ் எப்படி சார் இருக்குது டிபி எஃபெக்ட் ஆனவங்களை பொறுத்த வரைக்கும்? டிபியை பொறுத்தவரைக்கும் இன்றைக்குமே நம்மள கணிசமான அளவுக்கு டிபி நோய் தாக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அது வெளியே சொல்கிறது இல்லை. ஏன்னா சமூகத்தில் சொன்னால் அது நம்மளை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சிருவாங்கன்ற காரணத்தினால நிறைய பேர் அது வெளியே நோயே அஃபெக்ட் ஆனாலுமே அது வெளியே சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. இன்னுமே டிபி நோய் நிறைய பேரை தாக்குதுன்றது தான் உண்மை. இன்றைக்குமே நிறைய பேர் நம்ம சென்னை மாநகரத்துலேயே நிறைய பேர் இன்னும் டிபி நோயால் கவதிப்பட்டு தான் வராங்க. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், டிபி அப்படின்னாலே மோஸ்ட்லி ஸ்மோக் பண்ணுறதுனால தான் வருதுன்ற ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. அதனாலேயே யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நம்மளுக்கு ஜென்ரலாக தோன்றது ஏர் பொல்யூஷன் இல்லை ஸ்மோக்கிங், இது 2 காரணத்தினால தான் லங்ஸில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வரும்னு சொல்கிறோம். இதை தாண்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா டிபி அஃபெக்ட் ஆகிறதுக்கு? ஆக்சுவலி காசநோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது தான். ஸோ நோய் நல்லா இருப்பாங்க. அந்த கிருமி, அந்த காசநோய் உருவாக்குறது வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ன்ற கிருமின்றது சொல்லுவோம். அது யூஸ்வலாக என்னென்னா நிறைய பேர் உடம்புலேயே இருக்கும், அது ஆனால் நோயாக மாறாது. அது எப்போ நோயாக மாறுதுன்னா நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது. நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி என்னென்ன வகையில் கம்மியானா, இன்னும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எதிர்ப்பு சக்தி, இன்னும் வயசானவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த 2 ஏஜ் குரூப்பில் வந்து டிபி வந்து ஒன்றும் அதிகமாக பார்க்கலாம். இன்னொன்று சர்க்கரை நோயாளிகள். இப்போ நிறைய பேருக்கு சர்க்கரை பாதிக்குது, அது வந்து எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடுது. அவங்களுக்கு வந்து டிபி நோய் அதிகபட்சத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ஹெச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஜென்ரல் மக்களோட அவங்களுக்கு வந்து அதிகமாக தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் கிட்னி பிரச்சனைகளாக, சிறுநீரக பிரச்சனைகளாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து டிபி நோய் அதிகமாக வருது. ஓகே சார். இந்த மாதிரி உடம்போட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. நிறைய பேர் வந்து டயட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, இல்லை விரதம் இருக்குன்னு நிறைய பேர் அந்த டைமுக்கு கரெக்டான சாப்பாடு சாப்பிடாதவங்களுக்கும் நம்ம இந்த நோய் வரதை பார்க்குறோம். ஓகே சார். இப்போ பொதுவாக டிபி இருக்குது, யாராவது இருமுனாங்கனாலே எங்கே நமக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கும். இது ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகுமா, இல்லை ஜென்ரேஷன் வைஸ் அப்பாவுக்கு இருந்தால் பையனுக்கு வர்றது அந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுமா? இல்லை, இது ஒருத்தர் இருமுறதுலேருந்து இன்னொருத்தருக்கு வர காற்றுல பரவக்கூடிய நோய் தான். ஒருத்தர் இருமும் போது இன்னொருத்தருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தால் அந்த மொத்த ட்ரீட்மெண்ட் அளவுக்குமே ஒரு 6 மாதம் யூஸ்வலாக டிபிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் யூஸ்வலாக ஒரு மாதம் இல்லை 1.5 மாதத்தில் வந்து அந்த நோய் வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து இழந்துருவாங்க. ஸோ அது வந்து பரவக்கூடிய தன்மை அந்த முதல் ஒரு 1.5 மாதத்துலேயே இழந்துருவாங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு இல்லை இனிமேல் பரவாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது மிச்சம் மோஸ்ட்லி பரவாது. ஸோ அந்த காலகட்டம் வரையும் நோயால் பாதிக்கப்பட்டவர் வந்து அவர் தனிமைப்படுத்துவது அவசியம். கையில் வந்து முகக்கவசம் அணிவது அவசியம். இல்லை அட்லீஸ்ட் இருமும்போது கைகளை முகக்கவசம் பை சான்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் கையால் வாயை வந்து இருமும்போது நம்ம வாயை கவர் பண்ணிக்கிறது அவசியம். அப்புறம் கைகளை வாஷ் பண்ணிக்கணும். பட் அதான் கொரோனாக்கு சொன்ன மாதிரி இந்த தனிமைப்படுத்துதல் வந்து டாக்டர் பரிந்துரைக்கிற நேரத்தில் வந்து அவங்க தனிமைப்படுத்திக்கணும். ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் பரவதை வந்து நம்ம மேற்கொண்டு தவிர்க்கலாம். ஓகே சார். இப்போ டிபி வந்துட்டு ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகாது, அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்கனில் இப்போ டிபி வந்துருச்சு அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வழி எதுவும் இருக்குது? அதனால வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா? நுரையீரல் டிபின்ற நோய் நுரையீரல் தான் முக்கியமாக மெஜாரிட்டியாக தாக்கக்கூடிய நோய். பட் பிற உறுப்புகளையும் தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்ன மாதிரி தலையிலேருந்து கால் வரையும் எந்த உறுப்பு வேணால் நான் டிபி நோய் காசு நோய் இது பண்ணலாம். சில பேருக்கு நெறிக்கட்டியாக வரலாம், சில பேருக்கு நுரையீரலே நீராக வரும், சில பேர் மூளையில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில பேர் வயிறில் வரும், சில பேர் முதுகெலும்பில் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தந்த எந்தெந்த உறுப்பு பாதிக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த தொந்தரவு வரும். ஸோ முக்கியமான எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் விட்டு விட்டு வர்றது, சாயங்காலம்னா ஜுரம் வருது, நாள்பட்ட ஜுரமாக இருக்கும், ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேலே ஜுரம் வரும், அது சாயங்காலமாக இருக்கும். இன்னும் வெயிட்டு கம்மியாகுதுன்னா நம்ம டிபி மிச்ச உறுப்பில் எந்த இப்போ இதே மூளையில் அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அவங்களுக்கு தலைவலி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நெறிக்கட்டி இருக்கணும், கட்டி மாதிரி வரும், அது கூட ஜுரம் வரும், வெயிட்டும் கம்மியாகும். ஸோ இந்த 2 காமனாக இருக்கும், ஜுரம் வர்றதும் வெயிட்டு கம்மியாகும். இது தவிர்த்து எந்தெந்த உறுப்பு வயிறு பாதிக்கப்படும் வயிறு வலி வரும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த உறுப்பு பாதிக்க மாதிரி மிச்ச சிம்டம்கள் மாறும். பட் காமனாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜுரம் இருக்கிறதும் நமக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கும்.
ஓகே சார். இப்போ லங்ல இஷ்யூனாலே நம்ம பொதுவா வந்துட்டு அதை சரி பண்றதுக்கு இன்ஹேலர்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் எங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் சார்? மெடிசன் அண்ட் இன்ஹேலர் வச்சே சரி பண்ணிடலாமா, இல்லை சர்ஜரி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சர்ஜரி அளவுக்கு தேவையில்லை, இது மாத்திரை மூலமாக குணப்படுத்திய நோய். ஸோ இன்னியலஸ் எல்லாமே தேவையில்லை. முன்ன சொன்ன மாதிரி உடம்போட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் நோயே வருது. ஸோ நோயால் பாதிக்கப்பட்டவர் முதல்ல என்னென்னா நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். அந்த நோய் டாக்டர் பரிந்துரைத்த நேரம் வரையும் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். உணவு பழக்கங்கள் நல்ல ப்ரோட்டீன் சத்து உள்ள சாப்பாடாக சாப்பிடணும். சாப்பாடும் ரெஸ்ட்டும் நல்லா இருந்தாலே பாதி நோய் குணமாயிடும். மிச்ச பாதி தான் நம்ம மருந்தில் குணப்படுத்த போகிறோம். அதுக்கு மாத்திரைகள் மூலமாகவே குணப்படுத்துறதுக்கு இருக்குது. யூஸ்வலாக நோயால் பாதிக்கப்பட்டவர் 6 மாதம் மாத்திரை எடுக்க சொல்லுவோம். முதல் 2 மாதத்துக்கு ஒரு செட் ஆஃப் மருந்து கொடுப்பாங்க. அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த 4 மாதத்துக்கு பவர் கம்மி பண்ணிவிட்டு வேறு சில மாத்திரைகள் கொடுப்பாங்க. ஸோ மாத்திரை மூலமே பரிமூலமாக குணப்படுத்திடலாம். ரொம்ப எது பண்ணியும் சரியாகலை, மாத்திரை போட்டும் குணமாகலைன்னா ஒரு ரொம்ப கொஞ்சம் சதவீத மக்களுக்கு மட்டும் சர்ஜரி தேவைப்படலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மந்த்துக்கு டேப்லெட்ஸ் எடுக்கணும், மெடிசன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம மக்கள் ஃபீவர் இருந்தாலே 3 டேஸ்க்கு டேப்லெட் கொடுத்தா 1 டே தான் போடுவாங்க. பட் அந்த டிசீஸ் ஒரு உயிர்கொல்லியாக இருக்குது, நம்ம உயிரே போகும் அப்படின்ற பட்சத்தில் தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. டிபி எப்படி சார்? ஒரு உயிர்கொல்லி நோயா, இல்லை அது முன்னாடியே சரி பண்ணிடலாமா சார்? இப்போ டிபி வந்து உயிர்கொல்லி நோய் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக 6 மாதம் அந்த மாத்திரை எடுக்கிறது வந்து மிக மிக அவசியம். அந்த மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டா தான் அவங்க உயிரையே காப்பாற்றிக்க முடியும். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 3 நாள் மாத்திரையே நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவசரத்தில் மறந்துடுறோம். பட் இது போடுறது உயிருக்கு ஆபத்தான நோயினாவே கம்பல்சரியாக இது 6 மாதம் போட்டே தான் ஆகணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை டிபி மாத்திரை மட்டுமே ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு வேளையும் போடணும் அந்த மாதிரிலாம் கூட இல்லை. இப்போ ஏதாவது ஒரு வேளை மட்டும்தான் அவங்களுக்கு எந்த வேலை அவங்களுக்கு வசதியாக இருக்கும் அந்த டைமில். இப்போ நைட்டு சில பேருக்கு பகலில் வசதியாக இருக்கும், சில பேர் ராத்திரியில் வசதியாக இருக்கும். ஏதாவது ஒரு டைம் ரெகுலராக போட்டே ஆக வேண்டிய நோய். ஆனால் கொஞ்சம் கடினமான இது தான் 6 மாதம்ன்றது. என்ன ஸோ நோயாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் கூட இருக்க உறவினர்களும் அவங்க வந்து ஊக்குவிச்சுட்டு ரெகுலராக மாத்திரை போட வைக்கிறது. ஏன்னா நோய் பரவக்கூடிய நோய். அவர் போடாட்டி அந்த அவர்கிட்டேருந்து மிச்சவங்களுக்கு பரவக்கூடிய அந்த நாட்கள் வந்துமே அதிகமாகும். மிச்சவங்களுக்கு அந்த குடும்பத்திலே மிச்சவங்களுக்கு பரவறதுக்குமே அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கம்பல்சரியாக கூட இருக்கவங்க அவங்க நோயாளிகளுக்கு வந்து ஊக்குவிச்சுட்டு ரெகுலராக நம்ம மெடிசன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே சார். இப்போ சொன்ன மாதிரி 6 மந்த்ஸ் டேப்லெட் எடுக்கணுன்றப்போ இன்னொரு தாட் என்ன வரும்னா, அதுக்கான மெடிசனுக்கான எக்ஸ்பென்ஸ் நம்ம ஒதுக்குறது. ஆல்ரெடி நம்மளுக்கு அடிக்கடி மாதம் ஒரு புது நோய் வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு தனி அமௌண்ட் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு 6 மந்த்துக்கு நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கணும்னா டிபியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு செலவாகும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு சரி பண்ணுறதுக்கான மாத்திரைகள் எல்லாம் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்களா சார்? இப்போ அதான் முன்ன சொன்ன மாதிரி டெஸ்டிங்க்குன்னு இருக்குது. டெஸ்ட்டுக்கு வந்து ஒன்று நம்ம எக்ஸ்ரே தேவைப்படலாம், இல்லை சளிக்கு மாத்திரைகள் தேவைப்படலாம். அதே இதுக்கு ஒரு செலவு இருக்குது தனியாரில் இருக்கிற பட்சம். அதேமாதிரி மாத்திரை வாங்குறதுக்கும் இருக்குது. மாத்திரை வந்து வாங்க முடியாத மக்களுக்கு என்னென்னா நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்கள் சென்னையில் இருக்குது. ஸோ மொத்தம் 6 மாதத்துக்குமே இந்த டிபி மாத்திரைக்கான 6 மாதம் மாத்திரமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ரீச்னு சில தனியார் தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது. அவங்க இந்த டெஸ்ட்டுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இது உயிர்கொல்லி நோய். இந்த நோயை வந்து நம்ம நாட்டை விட்டு அழிக்கணுன்ற காரணத்துக்காக சென்னையில் இதுக்கான தனியார் அமைப்புகள், இப்போ தனியார் மருத்துவமனையிலே வைத்தியம் பண்ணாலுமே இந்த அமைப்பு தனியார் தொண்டு நிறுவனம் மூலமாக நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ண டாக்டர்கிட்ட மட்டும் காமிச்சிட்டு மாத்திரை வாங்குறதுமே இவங்ககிட்ட கவர்மெண்ட்டில் என்ன மாத்திரை கொடுக்குறாங்களோ அதே டிபி மாத்திரையை 6 மாதத்துக்கும் இலவசமாக கொடுக்கறதுக்கும் தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. மிச்சப்படி சத்து மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாலே நமக்கு இது வேணும். சில பேருக்கு வயிறெரிச்சல், வாந்தி இந்த மாத்திரைக்கான பக்க விளைவுகள் வந்துச்சுன்னா அப்போ மட்டும் அதுக்கான சத்து மாத்திரைகள் சேர்த்துக்கிட்டா போதும்.